அருண் விஜய் சாருக்கான படம். அதான், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு சின்ன கருத்து சொல்ல வராங்க மெசேஜ்னா, அதாவது முடிச்சிட்டாரு ஆஸ் யூஷுவல் பாலா ஃபிலிம். ஜிவி அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அருண் விஜய் மாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், வாய் பேசாமையே நடிச்சிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், அவர் பேசாமே எல்லாத்தையும் ஆக்டிங்லேயே கன்வே பண்ணிட்டாரு. இந்த லேடிஸ் அது உள்ளே போய் படம் பாருங்கள். படம் பார்த்தா சூப்பர் கதை ப்ரோ. ஸ்டோரி லைன் தரமான ஸ்டோரி ப்ரோ. ஸ்டோரியே குறைய சொல்ல முடியாது. இன்னும் ஆக்டிங் சூப்பர் ஆக்டிங் ப்ரோ. ஆக்டிங்கு எல்லார் ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேறு யாரையுமே குறை சொல்ல முடியாது. நடிப்பார், பேசாமல் அந்த மாதிரி நடிச்சிருக்காருண்ணே. இப்போ வேறு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, பொண்ணுங்களை வந்து கை வச்சா என்ன நடக்கும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நிறைய படத்தில் காமிச்சிருக்காங்க. இது நடக்கும், நிறைய கேஸ் பண்ணுவாங்க, நிறைய தண்டனை கொடுப்பாங்க. இந்த படத்தில் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். நான் நிறைய எமோஷ்னலாக நிறைய எடுத்திருந்தாரு. அருண் விஜய்க்கு ஒரு புது டிஃப்ரெண்ட் இதை காமிச்சிருந்தார் பாலா சார். அது பார்க்கட்டும். நல்லா சூப்பராக இருந்தது. அது ஒரு சில இடத்துல இருந்தது, ஆனால் தெரில, பெருசாக தெரில. சாங்ஸு 1-2 தான் இருந்தது, ஆனால் பெருசாக தெரியல. பாலா சார் அளவுக்கு இல்லை மியூசிக். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. தங்கச்சி பாசம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு, நல்லா பார்க்கலாம். மாற்றாளிங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கோசம் அந்த இது ஒரு இது அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு காட்டுறாங்க. செம்ம நல்லா பிதாமகன் எல்லாமே பார்த்தோம், எல்லாம் நல்லா அதேமாரி தான், எல்லாமே நல்லா இருக்கு. அதேமாரி இதோட கொஞ்சம் நல்லா, இதோட நல்லா அதே தான். பிதாமகன் எப்படியோ அதேமாரி தான். லாஸ்ட்டு பிதாமகனில் என்ன பண்ணுறாரோ கிளைமேக்ஸ் அதுவும் அதேமாரி தான் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இது ரொம்ப செம்மண்ணா. சாங்ஸ் லெவல் பண்ணலாம், எல்லா சோக சாங்ஸ் நல்லா இருக்கும், எல்லாமே பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்கு. நல்லா படத்தில் தான் சோஷியல் மெசேஜ் தான். அதை மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்கிற அநீதிகளை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது. அருண் விஜய் சாரோட ஆக்டிங்கு செம்மையாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது. வாய்ஸே இல்லாமல் அந்தளவுக்கு நடிப்பு வந்து கொண்டு வந்திருக்காரு. அதில் டைலாக்னா வாய்ஸ், அதாவது என்ன சொல்கிறதுனா, காது கேட்காத வாய் பேச முடியாது. ஆக்டிங்லேயே சூப்பர் சாப்பிட்டாரு எல்லாரையுமே. கண்டிப்பாக ஃபயராக தான் இருக்குது. அது நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, சூர்யா சார் நடிக்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது அருண் விஜய் சாருக்கான படம். அதான், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன கருத்து சொல்ல வராங்க மெசேஜ்னா, அதாவது பெண்கள் வந்து எப்போவுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும், அதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கிறத விட கண்ணு தெரியாதவங்களுக்கு நம்மளுக்கே தெரியாமல் நடக்குது நிறைய விஷயத்துல. அதை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா தான் இருந்ததுண்ணா. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, மாற்றுத்திறனாளி இருக்காங்களா, அவங்கள வந்துட்டு கரெக்டாக மதிக்கணும், அவங்களுக்கு இருக்க குறையை வச்சுட்டு அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதை நம்ம வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அதில் எந்த குறையில. ஃபுல்லாகவே ஸ்டார்டிங் அப்படியே ஃபன்னாக போய் இடையில டர்னிங் பாயிண்ட்லாம் வச்சு கிளைமேக்ஸ் ஆட் எண்டிங்கோட முடிச்சிட்டாரு ஆஸ் யூஷுவல் பாலா ஃபிலிம். ஜிவி அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அருண் விஜய் மாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், வாய் பேசாமையே நடிச்சிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், அவர் பேசாமே எல்லாத்தையும் ஆக்டிங்லேயே கன்வே பண்ணிட்டாரு. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. படத்தோட லென்த் கரெக்டாக இருக்குது. அது அதே மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா ஃபேமிலியோட
பார்க்கலாம் அப்படின்னு லைட்டாக ஒரு இது வருது. எப்படி இருக்கு படம் பார்த்து வந்துருக்கீங்க? படம்லாம் ஓகே தான் ப்ரோ. படம் வந்து ஸ்டோரி வந்து மஜாவான ஸ்டோரி ப்ரோ. சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று ஸ்டார்டிங் சீனில் கொஞ்சம் 18+ கண்டென்ட் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ப்ளர் பண்ணிட்டா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். பாலா சார் வந்து டைரக்ஷன் அவர் ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் சென்டிமெண்டல் தரமாக செஞ்சு விட்டார். தரமான சம்பவம். அவர் சொன்னால் சூர்யா நடிச்சிருக்கலாம், இவங்க நடிச்சிருக்கலாம். நடித்தவங்க தரமாக நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் சாருக்கும் இது கம்பேக்கான மூவி. படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்தில் வந்து அது போய் பார்க்கலாம் ப்ரோ. நான் என்ன கருத்தை வந்து ஆடியன்ஸ் புக் பண்ண வைக்கிறாங்க? இந்த லேடிஸ் அது உள்ளே போய் படம் பாருங்கள். படம் பார்த்தா சூப்பர் கதை ப்ரோ. ஸ்டோரி லைன் தரமான ஸ்டோரி ப்ரோ. ஸ்டோரியே குறைய சொல்ல முடியாது. என்ன ஆக்டிங் சூப்பர் ஆக்டிங் ப்ரோ. ஆக்டிங்கு எல்லார் ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேறு யாரையுமே குறை சொல்ல முடியாது. அவரோட பாலாவோட எசன்ஸ் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ. அவர் எப்பயுமே கொடுக்குற சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே அவர் ஸ்டார்டிங்லேருந்து பண்ண படத்தில் என்னென்ன கொடுத்துருக்காரோ எல்லாமே கொடுத்துறாரு. பாலா சார் படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் இருக்கும். இதில் இருக்கா காட்டிட்டாங்களா? வயலன்ஸ் ஓகே. ஆனால் கிளைமேக்ஸில் சென்டிமெண்ட் தொட்டுட்டாரு. எல்லார் மனசையும் இடம் முடிச்சிட்டாரு. எல்லாருக்குமே கம்பேக்கு. முக்கியமாக அருண் விஜய் சாருக்குலாம் இது கம்பேக்கான மூவி. அங்கே பாருங்கள், அங்கே பார்த்தா தெரியும் எல்லாமே மஜாவாக இருக்கும். ஃபேமிலி அந்த படம் பார்க்க முடியும். ஃபேமிலியாக பார்க்கலாம். அந்த நான் சொன்ன அந்த கண்டென்ட் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். வேற லெவல்ல பாலா படம்னா அவங்க பார்க்கக்கூடாது, பொண்ணுங்க பார்க்கக்கூடாது, படம் இப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையாதுண்ணா. பொண்ணுங்க இம்பார்ட்டண்டாக வந்து பார்க்கணும். அது மாதிரி பொண்ணுங்க இல்லாமல் அம்மா எல்லாருமே வந்து பார்க்கணும். குடும்பத்தோடு பார்க்குற படம் தான். எந்த அந்த பேட் வேர்டு அது இதுவும் எதுவுமே கிடையாது. படத்தில் அண்ணன் எப்படின்னா நார்மலாக வேற லெவல் நடிப்பார். பேசாமல் அந்த மாதிரி நடிச்சிருக்காருண்ணே. இப்போ வேற மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, பொண்ணுங்களை வந்து கை வச்சா என்ன நடக்கும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நிறைய படத்தில் காமிச்சிருக்காங்க. இது நடக்கும், நிறைய கேஸ் பண்ணுவாங்க, நிறைய தண்டனை கொடுப்பாங்க. இந்த படத்தில் பொண்ணுங்க மேலே என்ன பண்ணால் கை வச்சா என்ன தெளிவாக காமிச்சிருக்காங்கன்னு. என்ன எதை பண்ணலாம், எப்படி கவர்மெண்ட்டுக்கு எப்படி சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்லியிருக்காங்கண்ணே. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த ரூல் எதுவுமே கிடையாது. மற்ற நாட்டில் பொண்ணுங்க மேலே கை வச்சிங்கன்னா வெட்டுவாங்க. துபாயெல்லாம் பார்த்துறீங்க. நம்ம கண்ட்ரியில் எதுவுமே இல்லை. அதை இந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ் இருக்குண்ணா. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படம் கண்டிப்பாக இருக்குண்ணே. வேற மாதிரி என்ன படம் பிஜிஎம்ஸ் தானே படமே ஃபுல்லாக பேசும். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.